ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னென்னா காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு, தக்காளி 2, கொத்தமல்லி தழை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும். அப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு கை போட்டு அதையும் நல்லா வணங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு அரைச்சது விழுதையும் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே மசாலாலாம் சேர்த்திக்கலாம். மிளகா பொடி, மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசாலா இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வாசமெல்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கழுவி வச்ச காடையை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். அப்பப்போ நம்ம எடுத்து கிளறி விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வெந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா காடை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னென்னா காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு, தக்காளி 2, கொத்தமல்லி தழை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும். அப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு கை போட்டு அதையும் நல்லா வணங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு அரைச்சது விழுதையும் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே மசாலாலாம் சேர்த்திக்கலாம். மிளகா பொடி, மல்லித்தூள் கொஞ்சம், கரம் மசாலா இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வாசமெல்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கழுவி வச்ச காடையை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். அப்பப்போ நம்ம எடுத்து கிளறி விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வெந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா காடை கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.